அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு கார்டனிங் வீடியோ தாங்க பார்க்க போகிறோம். மாதுளை செடியில் பூக்கள் உதிராமல் நிறைய காய்கள் பிடிக்க வைக்கிறத பற்றி பார்க்கலாம். நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறது எங்கள் வீட்டில் இருக்கக்கூடிய மாதுளை செடி. இந்த செடியை நான் தரையில் தான் வச்சுருக்கேன். இந்த செடி வச்சு சரியாக 3 வருடங்கள் ஆகுது. மாதுளை செடி பார்த்திங்கன்னா எல்லா வகையான மண்ணிலுமே வளரக்கூடிய தன்மை கொண்டது. ஆனால் அதிகப்படியான தண்ணீர் தேங்கி நிற்கக்கூடாது. நல்ல வடிகால் வசதியோடு இருக்கக்கூடிய மண்ணாக இருக்கணும். மாதுளை செடியை பொறுத்தவரை தினமும் தண்ணீர் விடணும்னு அவசியம் இல்லை. 4 நாட்களுக்கு ஒரு முறை தண்ணீர் விட்டால் போதுமானது. இந்த மாதுளை செடி பார்த்திங்கன்னா வச்சு 3 வருடங்கள் ஆகுது. வச்ச 1 வருஷத்துலேயே பூக்கள் பூக்க ஆரம்பிச்சிடுச்சு. ஆனால் 2 வருஷமாக பூக்கள் எல்லாத்தையும் பறித்து விட்டுட்டு சரியான முறையில் கவாத்து மட்டுமே பண்ணிட்டு வந்தோம். செடிகளை கவாத்து பண்ணி முடித்ததுக்கப்புறம் சரியான முறையில் உரங்கள் கொடுக்கணும். இந்த செடியை பொறுத்தவரை நான் 3 மாதங்களுக்கு ஒரு முறை மாட்டு எருவு கொடுப்பேன். அடுத்ததாக பார்த்திங்கன்னா கடலை புண்ணாக்கு, வேப்பம் புண்ணாக்கு 2ஐயும் கரைசலாக்கி கொடுப்பேன். மாதுளை செடியை பொறுத்தவரை நாம் ஃபேஸ் பண்ணுற முக்கியமான ப்ராப்ளம்னு பார்த்திங்கன்னா பூக்கள் உதிர்வு தான். சரியான முறையில் உரங்கள் கொடுத்து கேர் பண்ணிட்டு வரும்போது செடியில் நிறைய பூக்கள் பூக்கும். ஆனால் எல்லா பூக்களுமே காய்களாக மாறாது. பூக்கள் உதிர்வுக்கான காரணங்கள்னு பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டு தண்ணீர் விடும் பொழுது நாம் அதிகமாகவும் விடக்கூடாது, அதே போல் கம்மியாகவும் இருக்கக்கூடாது. சரியான இடைவெளியில் சரியான தண்ணீர் விடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா சன்லைட். மாதுளை செடியை பொறுத்தவரை ஃபுல் சன்லைட்டில் தான் வைக்கணும். நிழல் பகுதியில் இருக்கும் பொழுது சரியான சூரிய வெளிச்சம் இல்லாமல் பூக்கள் உதிர்வு ஏற்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா பாலினேஷன். மாதுளை செடியை பொறுத்தவரை ஆண் பூ பெண் பூ 2மே ஒரே மரத்தில் இருக்கும். சரியான முறையில் பாலினேஷன் நடக்கலை அப்படின்னா பூக்கள் உதிர்ந்துடும். இதை தவிர்க்கிறதுக்கு பூக்கள் பூக்க ஆரம்பித்த உடனே தண்ணீர் விடும் பொழுது நாம் வேர் பகுதிக்கு மட்டும் விடாமல் செடி முழுவதும் ஸ்ப்ரே பண்ணி விடணும். பூக்கள் மேலேயும் தண்ணீர் படுற மாதிரி நல்லா ஸ்ப்ரே பண்ணி விடணும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா தேமோர் கரைசல் நாம் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். இந்த தேமோர் கரைசல் ஸ்ப்ரே பண்ணி விடுறதன் மூலமாக 90% வரை நம்மளால் பூக்கள் உதிர்வை கண்ட்ரோல் பண்ண முடியும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா மாதுளை செடியில் வரக்கூடிய நோய்கள். மாதுளை செடியை பொறுத்தவரை நோய்கள்னு பார்த்தா இலைகள் சுருள் சுருளாக காணப்படும். அடுத்ததாக பார்த்திங்கன்னா காய்களில் ஓட்டைகள் இருக்கும், சின்ன சின்ன ஓட்டைகள் இருக்கும். இதை தவிர்க்கிறதுக்கு நாம் வேப்பெண்ணெய் கரைசல் ஸ்ப்ரே பண்ணாலே போதுமானது. 1 லிட்டர் தண்ணியில் 3 ml அளவுக்கு வேப்பெண்ணெய் சேர்த்து நம்ம பூக்கள் பூக்க ஆரம்பித்ததையும் ஸ்ப்ரே பண்ணி விடலாம். எங்கள் வீட்டு மாதுளை செடி உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள். மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பார்த்ததற்கு நன்றி.